சோ இந்த ரமலான் மாசத்துல நம்ம திருவண்ணாமலையில எங்கெங்க ஷஹர் உணவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்தோம்னா நல்லவன்பாளையம் பள்ளிவாசலுக்கு பேக் சைட்ல லொகேட் ஆயிருக்கு. இங்க ஷஹர் சாப்பாடு பார்த்தோம்னா டேக் அவே மெத்தட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல அங்கேயே சாப்பிடணும்னாலும் அங்கேயே ஷஹர் பண்ணிக்கலாம். இங்கே ஷஹர் சாப்பாடுக்கு பார்த்தோம்னா 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள டோக்கன் தருவாங்க. அதை வாங்கிக்கிட்டா தான் நம்ம ஷஹர் சாப்பிட முடியும். டோக்கன் ஃப்ரீயாவே தந்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பெரிய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட லொகேட் ஆயிருக்கு நவாப் சன்னா மியான் பள்ளிவாசல். இங்க மதியம் 2 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கனோட ரேட் பார்த்தோம்னா 10 ரூபாய். அதை முன்பதிவு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் திருவண்ணாமலை கரிகாலன் தெருவுல லொகேட் ஆயிருக்கிற ஜாமியா மஸ்ஜித் தான். இங்கேயும் சேம் மெத்தட்ல முன்பதிவு பண்ணிக்கணும். டோக்கனோட ரேட் 10 ரூபாய். ஃபைனலா நம்ம திருவண்ணாமலை பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல லொகேட் ஆயிருக்கிற அல்தாஜ் ரெஸ்டாரண்ட். இங்க டோக்கன் மெத்தட்லாம் இல்ல, ஷஹர் சாப்பாடு ஃப்ரீ தான். இங்க ஷஹர் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே போகணும். ஏன்னா ரஷ் அந்த அளவுக்கு அதிகமாவே இருக்கும். இந்த லிஸ்ட்ல விடுபட்ட ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.